அதில் அந்த கொள்கை அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்குறாங்க. அவங்க என்ன கொள்கையை அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நேற்று கூட நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போதும், நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசும்போதும், பாஜகவை கொள்கை எதிரி, திமுகவை அரசியல் எதிரின்னு சொன்னாங்க. எந்த கொள்கைன்னு அவரை முதல்ல எந்த கொள்கை அவருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குல்ல? எதிராளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் அடுக்குவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற மாபெரும் தத்துவத்தை எங்கள் தலைவராக்கி அவருடைய கொள்கைகளை உள்வாங்கியிருக்கோம். அதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அம்பேத்கர் அவருடைய தான் தலைவராக கொண்டு போனாங்களா? அவங்க இளைஞர் மாநாட்டிலே அவங்க தான் அகில இந்திய அளவிலேயே அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான் நாங்கள் கொள்கை தலைவராக இருக்கிறோம். நாங்கள் நேதாஜியும் கொள்கை தலைவராக ஏற்க முடியும், அவங்களெல்லாம் வழிகாட்டியாக வச்சுருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டு அளவில் எங்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் போன்ற ஆளுமை மிக்க பெருந்தலைவர்களை நாங்கள் கொள்கைவாதியாக ஏற்றுக்கிறோம். எளிமையான வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்பதற்காக. எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டிங்க, நீங்கள் தனி விமானத்தில் தான் போகிறீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல், காமராஜர் காலத்தில் அப்படி ஒரு வசதி இருந்துச்சுன்னா அவரும் போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அறிவியல் முன்னேற்றத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதில் என்ன தப்புன்னு சொல்கிறீங்க? எளிமைன்றது அந்த இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. விரைவாக போகணும், விரைவாக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அந்த காலத்தில் மிதிவண்டியில் கூட பிரச்சாரம் பண்ணாங்க, மாட்டு வண்டியில் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்றைக்கி அப்படி இருக்கா சூழல்? எங்கள் தலைவர் பாதுகாக்கப்பட வேண்டியது. அந்த சூழல் இப்போ மாறிக்கிட்டு இருக்கோன்னு ஒரு அச்சம் இருக்குது. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு இது பார்த்துருப்போம். ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் 10 வருடத்துக்கு முன்னாடி பார்த்து புலங்குவான் வாழும் வானூர்தியில் தான் வந்து இறங்குவாங்க. ஆமாம், எல்லாமே அதில் தான் வருவாங்க. ஆமாம், இங்கிருந்து அந்நியப்பட்டே இருப்பாங்க. அந்த சூழல் இப்போ நடுவில் இறங்கி எளிய மக்களோட பழக வேணாமா அப்படின்ற ஒரு தொண்டராக, உங்களுடைய தொண்டராக இருந்தால் அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக 3 முறை உருவாக்கி காட்டினாங்களே. அதை தான் கேட்குறேன். அந்த சூழல் உருவாகுதான்னு தான் கேட்குறேன். இப்போ இங்கே வெற்றி தோல்வியை பற்றி நான் பேசலை, வெற்றி தோல்வியை பற்றி இப்போ பேசலை. அந்த சூழல் உருவாகுதா அப்படின்னு தான் கேட்குறேன். அதை விட மிக கடுமையான சூழல் தமிழக வெற்றி கழகத்திற்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இல்லை, அந்த சூழல் நான் என்ன கேட்குறேன்னா, அது போன்ற ஒரு தொண்டர்களோடு நெருங்கி பழக முடியாத ஒரு நிலைமை மீண்டும் வருகிறதா? அப்படியெல்லாம் கிடையாது. தலைவர் அவர்கள் பாதுகாப்பு கருதி அவரை சுற்றி இருக்கிற பாதுகாவலர்கள், எஜெட் பிரிவு பாதுகாவலர்கள் கொஞ்சம் கடுமையாக, உங்கள் தொண்டர்கள் தானே கூட இருக்காங்க, உங்கள் ரசிகர்கள் தானே கூட இருக்காங்க. உணர்ச்சி புலமில் கையை நீட்டுவதும் கை கொடுப்பதும் என்பது, ஆனால் அதுக்குள்ளே ஊடுருவியவனாலும் இல்லாத. நேற்று கூட ஒரு விமான நிலையத்தில் இறங்கி கீழே விழுக போயிருக்கிறாரு, பிடிச்சி தள்ளி. இந்த பிரச்சனைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் பாதுகாக்கிறோம். அதனால தான் யாருக்கும் கை கொடுக்காமல் தடுக்கிறோம். ஏன்னா நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தலைவர்.